இதுலயாவது கதை வைப்பான்னு பார்த்தா கண்டிப்பா சத்தியமா கதையெல்லாம் எதிர்பார்த்து வர்றது கதையே கிடையாது. சுத்தமா கதையே கிடையாது. படம் வேற லெவல் ப்ரோ. ஃபைட் காமெடி எல்லாமே சீக்வன்ஸ் சூப்பரா இருக்கு. பிரபுதேவா, விஜய் சார், பிரசாந்த் 3 பேர் ஆடி இருக்காங்க. சூப்பரா ஆடி இருக்காங்க. ஃபைட் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க முடியாது. எங்கேயுமே எந்த லேக்குமே இல்ல. சூப்பரா இருக்கு. ட்விஸ்ட் வேற மாதிரி ட்விஸ்டா இருக்கு. கிளைமேக்ஸ்ல நீங்க எதிர்பார்க்க முடியாது ட்விஸ்ட். அல்டிமேட் நிறைய கேமியோ கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்துல. நிறைய இருக்கு ப்ரோ. நீங்க பார்த்தா தான் தெரியும். சொன்ன ஓபன் பண்ண கூடாது. எல்லாரும் கண்டிப்பா ஆடியன்ஸ் பிடிக்கும். தலை ஆடியன்ஸுக்கு பயங்கரமா பிடிக்கும். தலை ரெஃபரன்ஸ்ல இருக்குதுல்ல. சூப்பரா எல்லாமே பயங்கரமா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல மட்ட சாங் தரமா இருக்கும். தியேட்டர்ல நம்ம ஊரோட மிஷன் இம்பாசிபிள். ஆமா லூபஸ் எல்லாரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர்தான் படத்துல மெயின் கேரக்டர் ஆக்சுவலா. படத்துல எல்லாமே நல்லா இருக்குங்க. ஃபைட் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துல ஆக்சுவலா மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஆக்சுவலா ஃபன்னா பண்ணியிருக்காரு. இல்ல அதெல்லாம் செம்மையா இருக்குங்க. எக்ஸ்ட்ரீம்லி கண்டிப்பாங்க எல்லா ஏகப்பட்ட தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நிறைய வந்து சீக்கிரம் வச்சு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. 3 hours வந்து கூட லாக் தெரியல அது எதுவுமே தெரியல. எல்லாமே பார்க்கலாம். 10க்கு 9 நல்லா தான் இருக்கு. ஃபைட்ல என்ன பண்ணுவீங்க? சூப்பரா இருக்கு. படம் வந்து 3 hours லாக் ஆகும். இல்ல டான்ஸ் எல்லாம் ப்ரோ உண்மையை சொல்ல நான் விஜய் ஃபேன். எனக்கு படம் எப்படி தான் எனக்கு பிடிக்கும். அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் சூப்பரா பார்க்கலாம். என்ன சூப்பரா விஜய் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபைட்ல என்ன இருக்கு ப்ரோ? ஃபைட்ல வேற லெவல்ல இருக்கு. மியூசிக்ல என்ன இருக்கு? எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கு ப்ரோ. மியூசிக் அங்க நம்ம இதுல பார்த்ததோட இங்க பார்க்கும்போது செம ஃபீலா இருக்கு ப்ரோ. எல்லாத்துமே முன்னாடி தான் போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. எல்லா பிரபுதேவா விஜய் ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணா டான்ஸ் ஆடிருக்காங்க. பிரபுதேவா விஜய் ரொம்ப நாள் கழிச்சு டான்ஸ். அதுலயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பிரபுதேவா விஜய் அது சொல்ல படம் பார்க்க வருது போயிடுவோம். எல்லாருமே பிடிக்கும் ப்ரோ. யாரோ வராங்க ப்ரோ. என்னைக்கு எவ்வளவு நான் விஜய் ஃபேன். டெலிக்கு கொடுப்பேன். டெலிக்கு 20 கொடுப்பேன் ப்ரோ. ஃபைட்ல என்ன இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. வேற லெவல். அவ்வளவு நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு படம். வேற லெவல். நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருந்து படம் சூப்பர். படம் ஃபுல்லா ட்விஸ்ட். தளபதி ஆக்டர் சூப்பர். படத்துல எந்த குறையுமே சொல்ல முடியாது. தளபதி படம் சூப்பர். தலை எல்லாமே சூப்பர். தலை சார் யாருக்கு என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு தளபதி தான் சார். அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. எல்லாம் கேட்கலாமா தல? ஒரு மீடியால இருக்கீங்க. அதெல்லாம் கேட்கவே தேவையில்ல. தளபதினாலே டான்ஸ் பாட்டு எல்லாமே சூப்பர். ஆக்டிங் எல்லாமே சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பொறுத்து தெரியல. செகண்ட் ஹாஃப் பொறுத்து தெரியல. அருமையா இருக்கு. மியூசிக்லாம் செம்ம ட்விஸ்ட். படம் லாஸ்ட் வரையும் ட்விஸ்ட்லயே போகுது. நல்லா இருக்கு படம். உட்காந்து பார்க்கலாம். எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். அருமையா இருக்குங்க. அவரை பத்தி சொல்லவா வேணும்? வெங்கட் பிரபுல சொல்லவே தேவையில்ல. அருமையான டைரக்டர். யுவன் சார் நிறைய சர்ப்ரைசஸ் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் ஹாலிவுட் லென்ஸ்ல போட்டுருக்காரு. சூப்பரா போயிருக்கு. எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகுது. பார்க்கலாம். அருமையா இருக்கு. ஃபைட்ல எப்படி சொல்றீங்க? பரவாயில்ல. மியூசிக்ல பரவாயில்ல. எல்லா ஃபேனோட கண்டிப்பா படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. தளபதி தான் ஃபுல் படத்தை கேரி பண்றாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு படம். இந்த டிஏஜிங் பண்ணிருக்காங்க. டிஏஜிங் நல்லா வந்திருக்கு. அது வந்து பெருசா ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி தெரியல உங்களுக்கு. விஜயகாந்த் சார் வராரு இன்ட்ரோல. சூப்பரா இருக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்த்துட்டு பார்த்தா தலைவர் வேற மாதிரி ஆக்டிங் சொல்ல முடியுமா? டான்ஸ் எல்லாமே தளபதி வேற லெவல். பக்கா தர பக்காவா இருக்கு. ஒரு பாட்டு வராங்க பக்காகிறாங்க. படம் வந்து மோஸ்ட் அவைட்டட் மூவி. என்னடா செய்ய போறாங்க? பிபி வந்து அஜித்தோட சேர்ந்துட்டு என்னடா பண்ணாரு பார்த்தா கதையே கிடையாது. ஆனா படத்தை தூக்கி நிப்பாட்டாரு. ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரசிக்க முடியாது. அதே மாதிரி மாநாடுல பார்த்தோம். யாருக்குமே கதை தெரியாது. ஆனா மாநாடு சூப்பர் ஹிட். ஏன்னா ஸ்கிரீன் பிளே. சென்னை 28 யாராவது கதை கேட்டீங்கன்னா கதை தெரியாது. ஏன்னா அது சூப்பர் ஹிட். சரி ஓகே இதுலயாவது கதை வைப்பான்னு பார்த்தா கண்டிப்பா சத்தியமா கதையெல்லாம் எதிர்பார்த்து வர்றது கதையே கிடையாது. சுத்தமா கதையே கிடையாது. ஆனா ஸ்கிரீன் பிளே 2K கிட்ஸ்லாம் ரசிக்கும்படியா பண்ணது வந்து பெரிய கிளாப்ஸ் வந்து பிபிக்கு. உண்மையிலே சொல்றேன். பெரிய கட்ஸ் வேணும். இவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோச்சுக்கு சின்ன ஒரு கதையாவது ஒப்பமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எழுதினாரு தெரியல. நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட எல்லாம் கதையை சொல்லணும்னு நடிக்க வச்சிருந்தேன். அது உண்மைதான். ஏன்னா அவருக்கே கதை தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணாரு. ரசிக்கும்படியா பண்ணது வந்து ரொம்ப கருணை தப்புனா மரணம் தான் படம். அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. விஜய்
அந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் பிரசாந்த் சார், பிரபுதேவா சார், ஸ்னேகா மேம், விஜயகாந்த் சார், எஸ்கே எல்லாம் த்ரிஷா மேடம். ஐயோ அந்த ஒரு சாங் வந்து வாழை மீன் விலங்கு மீன் அதை ஞாபகப்படுத்துது. ஆனால் அந்த டியூன் பார்த்தீங்கன்னா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போனோமா அதே இது, அதே கிரேஸ் மூமெண்ட், அதே டான்ஸு. யாராவது சாமி மறுபடியும் பார்க்கணும் கல்யாணம் தான் பாட்டுன்னா இந்த பாடகை வந்து பாருங்க. காலை மட்டும் பொத்திக்கிறீங்க, ஆடியோ தூக்கி சிங் பண்ணிங்கன்னா கல்யாணம் தான் பாட்டு தான் அந்த மாதிரி தான் இருக்கும் படத்தில். ரசிக்கும்படியாக இருக்குது. 2K கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க. அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்துக்கு தேவையில்லை. உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் வந்து என்னடா இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. நல்ல பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பட்ஜெட்லாம் கண்டிப்பாக ட்ரிபிள் சைஸில் வந்து எடுத்துருவாங்க. படம் வந்து 3 வருஷம் லாக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது. எப்படின்னா இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் வந்து எதனா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கும் போது இன்டர்வல் விட்டுறாங்க. சில படத்தில் இன்டர்வல் பிளாக் வந்து வேற லெவலில் இருக்கும். கர்டன் படம் சொல்லலாம், நிறைய படங்கள் சொல்லலாம், நம்ம மகாராஜா சொல்லலாம். அதான் இன்டர்வல் பிளாக் வந்து அப்படி என்னடா அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் இல்லை. அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. என்னடா இன்டர்வலையும் இப்படி விட்டானுங்க, சும்மா சைலண்டாக விட்டானுங்களே அப்படின்னு தான் நினைக்கும். ஆனால் இன்டர்வல் முடிஞ்சு ஓப்பன் பண்ணது வந்து ஹைப் தான். பட்டம் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது. 2 விஜயம் மாற்றி மாற்றி செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மோகன் சார் எல்லாமே அவருடைய மீட்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருக்குமே கம்பேக் கிடையாது. ஒன்லி தளபதி, இளைய தளபதி 2 பேருக்கு தான். ஆனால் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்தாங்க செம்மையாக. அது ஒட்டுது. இந்த இடத்துல ஏன் லீடு கொடுத்தாங்கன்னா சரி ஒன்று சொல்லிடலாமே, அந்த இளைய தளபதிக்கு வந்து க்ளோன் பண்ணி இன்னொரு தளபதி வர்றாரு. அது செகண்ட் பார்ட்டோட லீடு கண்டிப்பாக ஒரு நடிப்பாரா? வேணாம் தலைவர், கட்சியெல்லாம் வேணாம். நம்ம சினிமா ரசிகன், சினிமாவே பண்ணட்டும். உங்களுக்கு இதில் கிடைக்காத பேர் அதை கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா போராடணும், நிறைய சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி கஷ்டம் அது, ஓகேங்களா? அது வந்து சின்ன பேஸ்லேருந்து நம்ம உருவாக்கணும். இவர் எடுத்தோன்னே வந்து ஒரு கட்சியோட சேர்ந்து கூட்டணி வச்சு அவங்களோட சேர்ந்து பணியாற்றி அந்த இதுக்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கட்சியை பிடிக்கணும்னா வார்டு மெம்பர் ஆகணும். அந்த வார்டு மெம்பர் ஒரு 15,000 சீட் இருக்குன்னா அதில் வந்து போதுமான சீட்டை பிடிக்கணும். அதுக்கப்புறம் மேயர் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பாக வந்தால் தான் நீங்கள் எம்எல்ஏவே ஆக முடியும். நீங்கள் எடுத்தோன்னே எம்எல்ஏ சிஎம் எல்லாம் நடக்கிற யாரையுமே கிடையாது. தமிழ்நாட்டில் அந்த இந்தியாவில் இல்லை, உலக அளவில் யாருமே அந்த மாதிரி சரித்திரம் பண்ணல. எல்லாம் தர லோக்கலில் உள்ள பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் உள்ள அந்த பல்பை சரி பண்ணணும். அதுக்கு விஜயகாந்த் ஃபேன்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து பண்ணுனா மட்டும்தான் நம்ம அரசியல் உள்ள வரணும். இப்போ அதெல்லாம் யாரும் இல்லை. விஜய் வந்து என்ன பண்ணாருன்னு என்ன சொல்ல முடியும்? ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அடுத்தவன் இதை செய்யலன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியும். இப்போ சீமானண்ணன் செய்யற மாதிரி சீமானண்ணன் ஏதாவது செஞ்சிருக்காரா? செய்யல. அடுத்தவன் இதை செய்யலன்னு அரசியல் பண்றாரு. அந்த மாதிரி அரசியல் வந்து வேணாம். அவருக்கு அந்த கெபாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அவார்டு கொடுக்குறாரு. அது இப்பதானே, ஒரு வருஷமா தானே. 2 வருஷம் கொடுத்தாலுமே நீங்க வந்து ஒரு 60+ உள்ளவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. 60+ உள்ளவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டது. அதனால தலைவரே அரசியல் வேணும், நடிங்க, செம்மையா இருக்கு. இன்னும் நீங்க நடிக்கலாம். உங்களோட ஃபிட்னஸ் பார்த்தா ரொம்ப ஒண்டரா இருக்குது. ஓகே, 50 தொட போறீங்க, இந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருப்பீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமிழ் சினிமாவில் ஓகே எல்லாமே காணப்படும். அதனால வந்து நடிக்கலாம், செம்மையா பண்ணலாம். அஜித் ரெஃபரன்ஸ் படத்தில் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா இருக்கு, செம்மையா இருக்கு. கூஸ் பம்ப். விஜயோட பிள்ளைய தலை ஃபேன் சொல்லிட்டு சொல்றதே வந்து பெரிய கட்ஸ் வேணும். டே அப்பெல்லாம் வைக்காத விப்பி அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம். ஆனா நீ யார் ஃபேன்மான்னு சொல்லிட்டு கேட்கறாப்புல தலை டேடி அப்படிங்கும் போது நம்மளுக்கு கூஸ் பம்ப் ஆச்சு. சரிடா, எல்லாரும் கரெக்டாக பண்ணி. இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம். அவர் படத்தில் எஸ்கே நடிச்சது சரி, பிரபுதேவா நடிக்க ஒத்துக்கிட்டது சரி, பிரசாந்த் நடிக்க ஒத்துக்கிட்டது சரி, எல்லாமே வந்து நைஸாக விட்ட போட்டாங்களே. இதை லாஸ்ட் சேர்ந்துக்கிட்டான்னு சொன்னோம்னா அவங்க தான் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் கரெக்டாக பஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரசிக்கும்படியாக இருக்கு. கண்டிப்பாக எஸ்கே வந்து நான் பார்த்துக்கிறேன் சார் இனிமேல்லாம் சொல்கிற டைலாக்லாம் வருதா? செம்மையா, உண்மையிலே செம்மையா இருக்கு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்கிறது எங்கேயோ நெருடுது, ஆனால் கரெக்டான இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓவராலாக எப்படி இருந்துச்சு? ஓவராலாக படம் ஒன் டைம் வாட்சபிள். மோசம் கிடையாது. இந்த வர இடையிலாம் மோசம் பண்ணாங்களே, அந்த மோசம்லாம் கிடையாது. 200 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சரியான சிரிச்சுட்டு போகலாம், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கிரிக்கெட்டை வைக்கிறது வந்து அவருக்கு ஒரு லக்குன்னு நினைக்கிறேன். நிறைய படத்தை கிரிக்கெட் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த லக்கு வந்து அவருக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. மங்காத்தில் ஒரு ஓப்பனிங் சீனில் அஜித் வரல பறந்து, அதே அந்த மண்ணுகள்லாம் அதே ஃப்ளேவரு அதே இதில் பண்ணிக்கிறாரு. ஒரு வேலை லக்கு பார்க்கலாம், தப்பு இல்லை. ஜெயிச்சா ஓகே, தேங்க்யூ. ஓகே. படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வந்து விஜய் சார் அஜித் சார். பட் வந்து எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக ஃபன்னியாக இருக்கும். பட் இந்த படத்தை வந்து நான் ஆக்சுவலாக வந்து விஜய் நாக்காக தான் வந்தோம். ஏன்னா உங்களுக்கு ஃபேனாக நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அஜித் சார் ஃபேன்ஸாகவுமே ஒரு மாதிரி காம்படிஷனாக இருந்தால் தானே ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கும். பட் அவர் மிஸ் பண்ணுறது எனக்குமே ஒரு லூஸ் தான். மியூசிக்ல எப்படி இருந்துச்சு படத்தில்? சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அது ஒரு சாங்ஸாகவும் நல்லா இருக்குது. அந்த பிஜிஎம் ட்ராக்ஸாகவும் எக்ஸ்ட்ராடினரி பிஜிஎம் ட்ராக்ஸ். அந்த பைக் சீக்வன்ஸ் அப்போ வர பிஜிஎம் ட்ராக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. படத்தோட ப்ளஸ்ன்னு என்ன சொல்லுவீங்க? விஜய் சார் தான். அது எப்படின்னா நம்ம சின்ன சர்ப்ரைசஸ் இருக்கும் படத்தில், ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டுக்காக. இது படம் ஃபுல்லாக சர்ப்ரைஸாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாம் நேரம் இருக்குது படம், போர் அடிக்கலையா? இல்லை போர் அடிக்கும். நிஜமாக நல்லா இருக்குது. யாருமே அந்த ஃபோன் எடுத்தோ சும்மா அதை சிட் சாட் பண்ணுற அந்த மாதிரிலாம் இல்லை.
ஸ்பார்க் பாட்டு அந்த பிளேஸ் ஆன இடம் மட்டும் கொஞ்சம் அன்கன்வின்சிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு சீரியஸ் நோட்டில் படம் போயிட்டு இருக்கோம், டக்குன்னு அதாவது ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஸ்பார்க் பாட்டு வரும், என்னடாங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதை அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டார் விஜய் சார், அவரோட டான்ஸ் மூலமாக என்ஜாய் பண்ண வச்சிட்டாரு. ஓகே. பட் மற்ற எல்லாமே வந்து ஒரு பக்கா சினிமா ட்ரீட் பிரதர். அண்ட் அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் ஒன்று வரும் அஸ் அ தலை ஃபேனா. பிரபுதேவா பிரசாந்தோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஓகே பிரதர், நல்லா இருந்துச்சு. பட் அவங்கள ரசிக்கிறதுக்கான பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு தளபதி ஷோ அண்ட் இளைய தளபதி ஷோ. இன்னும் ஒரு படத்தோட நிப்பாட்டிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு, மிஸ் பண்றீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? அவர் அதை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு தெரியல பிரதர். பட் சினிமா ஒரு ஃபேன், சினிமா ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு ஃபேனா ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் தான் பிரதர். இதுக்கே ரொம்ப பேர்லாம் எமோஷ்னலாக இருந்தாங்க, மிஸ் பண்ண போகிறோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் கடைசி படத்துக்குலாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். விஸ்வநாத் சார்கிட்ட கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணலாம். 10க்கு எவ்வளோ மார்க் போடுங்க படத்துக்கு? படத்துக்கு 10க்கு எவ்வளோ மார்க் போடுங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர். 10க்கு 10 கொடுக்குறேன். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க, பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம். ஒரு சினிமா ஆடியன்ஸாக நீங்கள் வந்து இதுக்கு மேலே எடுக்க முடியாது படம். எவ்வளோ பிரதர் எடுக்கிறது, இதுக்கு மேலே எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த நெகட்டிவ்ஸ்லாம் விட்டுட்டு இந்த ரிவ்யூஸ் பார்க்கறதுலாம் விட்டுட்டு நல்லா அவங்க என்ஜாய் பண்ணுறது நல்லா இருக்கு. ஓகே. செம்ம மாசா இருக்குது. நீங்கள் போய் தேட்டரில் போய் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நானும் வந்து யூடியூப் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து பண்ணேன். டான்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. த்ரிஷா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். அல்டிமேட்டாக அந்த அப்படி போடு எல்லா சாங் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணிக்காங்க. ஸோ எஸ்கே, அப்புறம் வந்து ஏகே சார் பற்றி சொன்னாங்க, அப்புறம் தோனி அவங்கள பற்றி சொன்னாங்க. செம்ம சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. மூவி வரதுக்கு முன்னாடி நிறைய ட்ரோல் போயிருச்சு. அந்த ட்ரோல் எல்லாம் இப்போ இது அப்படியே சாப்பிட்டுமா? ட்ரோலா? அந்த ட்ரோல்லாம் நீங்கள் விடுங்க ப்ரோ. நீங்கள் போயிட்டு இப்பயே சொல்கிறேன், படத்தை போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற எவனா ஒருத்தன் வந்து நான் படம் நல்லா இல்லை இதுன்னு சொன்னாங்க, நேரில் கூட்டின்னு வாங்க, ஓட விட்டு அடிப்பேன்.